மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் பாஸ்கா என் கிழமையில் திங்கட்கிழமையில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா காலமானது 7 வாரங்களை கொண்டது. ஒவ்வொரு வாரமும் இறைவனுடைய மகிழ்ச்சியை நாம் அருமையாக மிகுதியாக நாம் சுவைக்கக்கூடிய இறை வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் கூட மத்தேயு எழுதிய நற்செய்தியில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் அதற்கு முன்பாக வானதூதரால் அறிவுறுத்தப்பட்டு கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியுற்றவர்களாய். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார், Rejoice, be glad, shout hallelujah, the Lamb of God is risen from the grave. ஆண்டவரின் செம்மறி கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று மகிழ்ச்சியோடு பாடுங்கள் என்று சொல்லி நம்மையெல்லாம் அந்த பாஸ்கா காலத்தின் மகிழ்ச்சியை நமக்கு புரிய வைப்பார். அதே போலதான் இன்று அந்த பெண்கள் பாருங்கள், காண வந்த பெண்கள், இன்று ஆண்டவர் இயேசுவை கல்லறையிலே காண வந்த பெண்களைப் போலதான் இன்றும் ஆண்டவர் இயேசுவை ஆராதனையிலும் சரி, திருப்பலியிலும் சரி, அன்பியத்திலும் சரி, நம்முடைய கத்தோலிக்க திருவையில் அதிகமான பெண்கள் ஆண்டவரை பார்க்க ஓடோடி வருகிறார்கள். பெண்கள் இல்லாத அன்பியங்கள் இல்லை, பெண்கள் இல்லாத மரியாதை சேனை இல்லை, பெண்கள் இல்லாத திருப்பலிகள் இல்லை, ஆராதனை இல்லை. அதனால் அவர்களுக்கு எடுத்திருந்த அந்த சக்தி அந்த குடும்பத்தை எல்லாம் நிரப்ப வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகின்ற அந்த அருளை அவர்கள் குடும்பத்திற்கு சென்று சேர்க்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களை ஆண்டவரை காண அவர்கள் அழைத்து வர வேண்டும். இறைவனுடைய கருவிகளாக அவர்கள் மாற வேண்டும். ஏனென்றால் இயேசுடைய அருளை அவர்கள் முழுமையாக நெருக்கமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அதனால் பெண்களாகி நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தில் அந்த ஆண்டவர் அருளை கொண்டு சேர்க்க முடியும். உங்கள் குடும்பத்தில் இருந்து ஆண்டவரோடு இணைந்து அவர்களை வாழ வைக்க அவர்களால் கொண்டு சேர்க்க முடியும். ஒரு முறை ஒரு பங்கில் ஒரு அம்மா வந்து சொல்கிறார், ஃபாதர், என்னுடைய பெரிய பையனும் சின்ன பையனும் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஃபாதர். அப்போ நான் அதற்கு என்ன செய்யணும் ஃபாதர்னா, திருப்பலிக்கு கூட்டுவாங்க. அதே போல் அவங்க கூட்டு வந்தாங்க. காலையில் அவங்க எப்படிலாம் திருப்பலிக்கு வருவாங்களோ அதே போல் அவங்க காலையில் எந்திரிச்சு ஆராதனைக்கு போகணும், ஜெபமாலைக்கு போகணும், திருப்பலிக்கு போகணும்னு அவங்கள சொல்லி கூட்டு வராங்க. ஆக ஒரு அம்மா, ஒரு பெண் நினைத்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தையே ஆண்டவர் பாதத்திலே வைக்க அவரால் மட்டுமே முடியும். இன்று ஆண்டவர் இயேசுவையும் அதே போலத்தான் அவர்கள் காண சென்றும் பொழுது அந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாய், மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவர்கள் செல்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்தாலே போதும், அந்த மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் செல்லும் பொழுது ஆண்டவரை நாம் உற்று நோக்க வேண்டும். அவரை நாம் வாங்குகிறோம், உள்ளத்தளவில் வாங்குகிறோம். உள்ளத்தில் வருகின்ற பொழுது நாம் உள்ளத்தில் இருக்கின்றதை எல்லாம் ஆண்டவர் அறிவார் என்ற அந்த மனநிலையோடு ஆண்டவரிடத்திலே நாம் பேச வேண்டும். அப்படி பேசும்பொழுது நிச்சயமாக அன்று அந்த பெண்களுக்கு எப்படி உயிர்த்த ஆண்டவர் மகிழ்ச்சியை தந்தாரோ அதே போல் நமக்கும் மகிழ்ச்சியை தர காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிலரும் அவர் அறிவிக்க ஓடினார்கள், அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு அறிவிக்க ஓடுகிறார்கள். மேலும் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு பாருங்கள், அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வம், ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதை சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தாலே போதும், ஆண்டவர் நம்மை தேடி வருவார். ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை தேடி செல்ல தேவையில்லை. ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், ஆண்டவர் நமக்கு வருவார் என்பதற்கு ஒரு மிக முக்கிய அடையாளம் இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு அவர்களை எதிர்கொண்டு திடீரென்று வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். இந்த வார்த்தைகளை பாருங்கள், ஆண்டவருடைய காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அவங்க எதையெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தீங்களே, இப்போ இல்லையே, இப்போ உயிர்த்து விட்டீர்கள், இறந்து உயிர்த்து விட்டீர்கள். நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்த செயல்கள் எல்லாம், அந்த பாதம் என்பது நாம் நடக்கின்ற பயணங்கள். ஆக ஆண்டவர் செய்த அந்த பயணங்கள் எல்லாம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த அருளை தாங்க, நீங்கள் சென்ற பாதைகளை எல்லாம் நாங்களும் செல்ல வேண்டும் என்ற அந்த அருளை தாங்க என்று சொல்லி அவங்க பற்றி கொண்டு அவர்களை பணிந்து நின்றார்கள். நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைத்து, ஆண்டவரே, நான் உமது பாதத்தில் இருக்கிறேன், உமது பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஏற்று நடத்துங்க, நான் எந்த பாதையில் நடக்கணும் என்று நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படி அந்த பணிந்து நின்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தேடி வருவார். நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று அவர் கற்பிப்பார். அப்படி கற்பிக்கக்கூடிய மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பணிந்து நின்றால்தான் ஆண்டவரிடத்திலே அது கற்றுக்கொள்ள முடியும். மேலும் அவர்கள் கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையை கூறுகிறார் ஆண்டவர் இயேசு. உயிர்த்த பிறகு அவருடைய மனநிலை எப்படியெல்லாம் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசுக்கு புரிந்து கொள்கிறார். நாம் இல்லாமல் இருந்தோம், இப்படி உயிர்த்து விட்டோம், நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் பயத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்களிலும் அப்படித்தான். நாம் பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் பொழுது நமக்கு அச்சம் மேலிடும். இறை அச்சத்தை தவிர மற்ற எந்த அச்சமும் இந்த உலகத்தில் நிலையானது அல்ல. இறை அச்சத்தோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுவார், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள்,
நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். நாமும் ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையை வைத்து ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தை பற்றி கொண்டு பணிந்து நின்று அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இவருடைய ஆசை நமக்கென்றும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.